ஹாய், இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பார்க்கலாங்களா? வாங்க. வேர்க்கடலை சட்னி வந்து தேங்காய் போட்டு செஞ்சதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இது தேங்காய் இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பசங்க இந்த சட்னி தான் வேணும்னு அடம் பண்ணுவாங்க. 2 இட்லி சாப்பிட்ற பசங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. என் பொண்ணெல்லாம் வந்து சட்னியே சாப்பிட மாட்டா. அவளுக்கே வந்து ஃபேவரட் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, இதெல்லாமே வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டு, இது வந்து நான் இந்த சட்னி வந்து ஒரு 4 பேருக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதை அப்படியே வந்து டபுளாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டு வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, தீய விட்டுறாதீங்க. அப்புறம் 2 கைப்பிடி வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்த வேர்க்கடலை தான் இது. கொஞ்சமாக ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை. கொஞ்சம் வந்து மஷி ஆனால் போதும், அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுங்க. தயவு செஞ்சு சூடாக போட்டுறாதீங்க, மேலெல்லாம் வெடிச்சிரும். நிறைய பேர் அவசரத்தில் போட்டுருவீங்க. இட்லி பாருங்கள் சூப்பராக வந்து ஆவி பறக்க சுட சுட ரெடி ஆகிடுச்சு. மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சட்னி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வந்து சட்னி ரெடி பண்ணேன். அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நான் தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து சட்னியோட தலையில் போட்டு கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் கொஞ்சம் தண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் புளி ஆட் பண்ணல. யூஸ்வலாக புளி ஆட் பண்ணுவாங்க. புளிக்கு பதிலாக தான் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ சுட சுட இட்லி வச்சு நல்லா சட்னியை வந்து அதுக்கு மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து ஊட்டி விட்டு அவங்க அதை ரசிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமே. உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.